ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம ஓசோ அவர்களின் தந்த்ரா அண்ட் யோகா பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா, யூ ஆர் அகெயின்ஸ்ட் த பேசிக் எனர்ஜிஸ் விச் ஆர் த சோர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஸோ தந்த்ரா அல்கெமி சேஸ் டோன்ட் ஃபைட், பி ஃப்ரெண்ட்லி வித் ஆல் த எனர்ஜிஸ். அதாவது தந்த்ரா என்ன சொல்லுது, நீங்கள் யார் கூடயும் எந்த எனர்ஜிஸ் கூடயும் சண்டை போடவே தேவையில்ல, டோன்ட் ஃபைட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மனிதரை பார்க்குறீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க மேலே உங்களுக்கு கோபம் வருது, இல்லை அன்பு வருது, ஏதோ ஒரு எனர்ஜி அவங்க மேலேருந்து வருதுன்னா, அந்த பர்சனை பார்க்காதீங்க. உங்களை நோக்கி அந்த வர்ற எனர்ஜியை மட்டும் நீங்கள் உங்களை நோக்கி ஒரு அம்பு வருது, கோபம்ன்ற ஒரு அம்பு வருது. இப்போ அந்த அம்பு என்ன பண்ணுவீங்க, உங்களை நோக்கி ஒரு நெருப்பு வந்தால் என்ன பண்ணுவீங்க, நீரை வச்சு அணைக்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட எனர்ஜிஸை இன்னொருத்தவங்ககிட்ட நீங்கள் காமிக்கும்போது, இல்லை அவங்க உங்கள்கிட்ட காமிக்கும்போது எனர்ஜியாக மட்டும் பாருங்கள். இதில் ஒரு சயின்டிஸ்ட் கூட சொல்லியிருப்பார், இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் எனர்ஜிஸ் ஃப்ரீக்குவன்சியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒருத்தவங்க உங்கள் மேலே கோவப்படுறாங்க அப்படின்னா, அந்த கோப உணர்வை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எப்படி சால்வ் பண்ணுறது, கோவப்படுற பர்சனை விட்டுருங்க, அது தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ அதான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு என்னென்ன எனர்ஜி வருதோ அது கூட எல்லாருமே டோன்ட் ஃபைட், சண்டை போடாமல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருங்க அப்படின்றாரு. வெல்கம் தம், அதை வரவேற்குங்க, ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வெல்கம் பண்ணுங்கள். ஃபீல் கிரேட்ஃபுல் தட் யூ ஹாவ் ஆங்கர், தட் யூ ஹாவ் செக்ஸ், தட் யூ ஹாவ் கிரீட். இந்த உணர்ச்சியெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபீல் கிரேட்ஃபுல், அதை தேங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு கோபம் வருதா, இல்லை உங்களுக்கு காம உணர்வு வருதா, இந்த உணர்வுகள் ஏன்னா இன்னும் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எப்படி சொல்கிறது, ஒழுங்கான இப்போ உங்களுக்கு காது நல்லா கேட்கும், கண்ணு பார்க்க நல்லா தோணுது, எல்லாமே உங்களுக்கு பாடி பார்ட்ஸ் நல்லா இயங்குது. ஸோ இது கூட நிறையா பேர் இல்லாமல் நிறையா பேர் ஸ்கின் டிசீஸ் அது இதுன்னு கஷ்டப்படுறவங்கள நிறையா பேர் இருக்கிறாங்க. நமக்கு இந்த உணர்வுகள் நம்ம உடம்புல நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், நமக்கு தோணுது அப்படின்னாலே அதில் நீங்கள் அதுக்கே நீங்கள் ஒரு தேங்க்ஃபுல்லாக இந்த நேச்சருக்கு நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு பேராசை வருதா, எதுவோ, ஃபீல் கிரேட்ஃபுல் பிகாஸ் தீஸ் ஆர் த ஹிடன் சோர்சஸ். ஃபீல் ரொம்ப உணர்வு பூர்வமாக தேங்க் பண்ணுங்கள். இது எல்லாமே மறைமுக சக்திகள் இந்த பிரபஞ்சத்தோட. அதான் நம்ம இப்போ ஒரு 4G பண்ணுறோம் அப்படின்னா, மொபைல் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், 5G யூஸ் பண்ணுறோம். அந்த சோர்சஸ், அந்த எனர்ஜியை நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் இந்த யூனிவர்சலில் அந்த எனர்ஜியெல்லாம் இருக்குது. அது மாதிரி தான் நம்ம உணர்வுகளும் இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நிரம்பி இருக்குது, ஹைடன் சோர்சஸ். இது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒரு ஆதார ஆற்றல். அண்டு தே கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு அண்ட் தே கேன் பி ஓப்பன்டு. அந்த எனர்ஜியை ஃபுல்லாக நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். தே கேன் பி ஓப்பன் அண்ட் வென் செக்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இட் பிகம்ஸ் லவ். எப்போ உங்களுக்கு அந்த காம உணர்வுன்றது நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு லவ்வாக, அன்பாக மாறுது. த பாய்சன் இஸ் லாஸ்ட், அதில் இருக்கிற விஷத்தன்மை போயிடுது. த அக்லினஸ் இஸ் லாஸ்ட், அதோட இருக்கிற அந்த அக்லினஸும் லாஸ்ட் ஆகிடுது. ஓகேவா, உங்கள் காம உணர்வை விஷத்தன்மையாகவும் மாறும், அது அழுக்காகவும் மாறும். அதை நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது லவ்வாக மாறிடும். ஓகேங்களா. இந்த சீட் இஸ் அக்லி. சீடு எப்பயுமே சிறுசாக, அது ஒரு அக்லியாக தான் இருக்குது. பட் வென் இட் பிகம்ஸ் அலைவ், அது ஒரு மண்ணுக்குள்ளே இருந்து அது உயிர் பெறும்போது எப்படி ஆகுது, ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் தென் தேர் இஸ் அ பியூட்டி. செடி விதையாக இருக்கும்போது அது நம்ம அக்லியாக தான் தெரியுது, அதில் இருக்க அழகத்தில். ஆனால் அதே இது முளை விட்டு அதில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும்போது, அது ஒரு பூச்செடி இல்லை ஒரு வளர்ந்து வரும்போது அதோட அழகுத்தன்மை வெளியே வருது. டோன்ட் த்ரோ த சீட். அதனால்
இந்த சீடு டோன்ட் த்ரோ அதை வந்து வெளியில் போடாதீங்க. அது எதை வெளியில் போடாதீங்கன்னு சொன்னால், உங்கள் அந்த ஆதார எனர்ஜியை வந்து அதை தூக்கி எறியாதீங்க வெறுத்து. பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ த்ரோயிங் த ஃப்ளவர்ஸ் இன் இட். பிகாஸ் நீ வந்து உங்களோட ஒரு ஒரு காம உணர்வை தூக்கி போடுறீங்க அப்படின்னா அது லவ்வாக மாறாது. ஸோ சீடை தூக்கி எங்கிட்டாவது போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஃப்ளவராகவும் மாறாது, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ அதோட பாய்சன் மட்டும் நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இதெல்லாம் அதோட பாய்சனாக மட்டும் நீங்கள் இருப்பீங்க, விஷத்தன்மையாக இருப்பீங்க. தே ஆர் நாட் தேர் எட். அது வந்து அப்போதைக்கு இல்லை, அந்த விதையில் இல்லை, நாட் எட் மேனிஃபெஸ்ட் ஸோ தட் கேன் யூஸ். அதை கொஞ்ச நேரம் வளர விடுங்க. அப்போ தான் வந்து அது வந்து உங்கள் கண்ணுக்கு ஒரு அற்புதமான ஒரு பியூட்டியாக அது உருமாறும். தே ஆர் அன்மேனிஃபெஸ்ட் பட் தே ஆர் தேர். யூஸ் தி சீட் ஸோ தட் யூ கேன் அட்டைன் டு ஃப்ளவர்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அந்த சீடை வந்து யூஸ் பண்ணணும். உங்களோட அந்த எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது ஃப்ளவராக மாறும், ஒரு அளவுள்ள ஒரு உணர்ச்சிகரமான ஒரு இதாக மாறும். அது எப்போ மாறும்? அக்செப்டன்ஸ், அதை ஏற்றுக்கணும். சென்சிட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வு பூர்வமான புரிதல் அண்ட் அவேர்னஸ். இதுதான் மெயின். நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க, அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த உணர்வு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீன்ற ஒரு விழிப்புணர்வோடு பார்த்துக்கிட்டே இருக்கணும். தென் இன்டெலிஜென்ஸ் இஸ் அலோடு. அதுக்கப்புறம்தான் இன்பம் ஆகிறதுக்குரிய உங்களுக்கு தகுதியே வரும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நார்மலாக ஹியூமன் பீயிங் என்ன பண்ணுவாங்க, ஒரு உணர்வு வருது டக்குன்னு, ஒரு கோவ உணர்வு வருது டக்குன்னு சண்டை போட்டுட்டு செயலாக இறங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் காம உணர்வு வரவங்கன்னா அந்த செக்ஸுவல் ஆக்டில் வந்து இறங்கிடுவாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிற இன்பம் வந்து அது வந்து தந்திரால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக்சுவலாக அது ஒரு நார்மல் ஒரு அனிமல்ஸ் கூட செய்யும். ஆனால் நீங்கள் வந்து ஹியூமன்னால் உங்களுக்கு டிவைனை வந்து உணரக்கூடிய பவர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வர்ற அந்த டிசையரை அக்செப்ட் பண்ணுறீங்க, முழுமையாக ஏற்றுக்கிறீங்க, சென்சிட்டிவ் உணர்றீங்க, அதை புரிஞ்சுக்கிறீங்க. அது என்ன எனர்ஜி, அதனால் சாதகம் பாதகம். இப்போ நீங்கள் கோவப்பட்டு எப்படி வேணாலும் உணர்ச்சிப்பட்டு யாரையாவது அடிச்சிட்டிங்க, ரொம்ப பிரச்சனை. அதனால் அதுக்கு தான் சென்சிட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறாங்க. அதில் வந்து கரெக்டு தானா அப்படின்ட்டு உணர்ந்து அதில் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுக்கப்புறம் வர வேண்டிய இன்பத்தை தான் நீங்கள் அனுபவிக்கவே செய்யணும். ஓகேவா? இன்பத்தை அனுபவிக்க வேணாம்னு சொல்லலை, அதில் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒன் திங் மோர் விச் இஸ் ரியலி வெரி ஸ்ட்ரேஞ்ச். பட் இன்னும் ஒரு விஷயம் கூட இருக்குது, அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயம். பட் ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் டிஸ்கவரிஸ். ஆனால் இதுதான் வந்து தந்திராவோட டீப்பஸ்ட்டு கண்டுபிடிப்பு, ரொம்ப ஆழமான ஒரு கண்டுபிடிப்பு. அண்ட் தட் இஸ், அது என்னன்னா, வாட் சோ எவர் யூ டேக் ஆஸ் யுவர் எனிமீஸ், கிரீட், ஆங்கர், ஹேட், செக்ஸ், வாட் சோ எவர். அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பேராசை, ஆங்கர், கோபம், வெறுக்கிற தன்மை, காம உணர்வு, இது எல்லாமே உங்களுக்கு எனிமீஸாக இருக்கா? அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். யுவர் ஆட்டிடியூட் தட் தே ஆர் எனிமீஸ் மேக் தம் யுவர் எனிமீஸ். அவருங்க தந்திரால் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலையா, செக்ஸு பிடிக்கலையா, வெறுப்பாக வருதா யாரையாவது பார்த்து, இல்லை கோபம் வருதா, இல்லை ஒருத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறீங்களா, அதை உங்கள் எனிமையாகவே ஏற்றுக்கோங்க. அதுதான் தந்திராவோட டீப்பஸ்ட்டு. அதை முழுமையாக அக்செப்ட் பண்ணுங்கள், உணருங்க. அதாவது அதே ஃபீலிங்கை, சென்சிட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவேர்னஸ். ஓகேவா? அதை வந்து உணர்ந்துக்கங்க. டேக் தம் அஸ் டிவைன் கிஃப்ட்ஸ் அண்ட் அப்ரோச் தம் வித் அ வெரி கிரேட்ஃபுல் ஹார்ட். ஓகேவா? இந்த உணர்வுகள் இதில் நல்லது கெட்டதுன்றது நம்ம தந்திரால் சொல்லலை. ஓகேவா? அது ஒரு தெய்வீக ஒரு பரிசு போல். உங்களுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கா, அதையுமே ஏற்றுக்கங்க. நீங்கள் அதை உணருங்க ஃபஸ்ட்டு. ஐயோ நமக்கு வெறுப்பாக இருக்குது, நமக்கு வெறுப்பு உணர்வு தோணுது அப்படின்றத ஏற்றுக்கங்க. அண்ட் அப்ரோச் தம் வித் அது ஒரு சந்தோஷமாக, ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோட, ஒரு இதயபூர்வமாக, ஒரு நன்றி உணர்வோட அந்த உணர்வையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தந்திரா ஹேஸ் டெவலப்டு மெனி டெக்னிக்ஸ். தந்திரா இங்கே என்ன சொல்லுதுன்னா, பல டெக்னிக்ஸ் வந்து இங்கே தந்திராவில் இருக்குது. ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் செக்ஸ் எனர்ஜி. உங்களோட அந்த ஆதார எனர்ஜியை மாற்றம் செய்கிறதுக்கு வந்து தந்திராவில் நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது. அப்ரோச் த செக்ஸுவல் ஆக்ட் ஆஸ் இஃப் யூ ஆர் அப்ரோச்சிங் த டெம்பிள் ஆஃப் த டிவைன்.
அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செக்ஸுவல் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆக்ட்னா என்னது, இப்போ நம்ம செக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா செக்ஸ் ஃபீல் கிடையாது, செக்ஸு அப்படியே பண்ணுறோம். ஒரு 2 பேரும் சேர்ந்து கப்புள்ஸ் சேர்ந்து செக்ஸுவல் ஆக்ட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அதை அப்ரோச் எப்படி அப்ரோச் பண்ணணும், டிவைன் ஆஃப் த, அது வந்து இந்த தெய்வீக சக்தியோட ஒரு டெம்பிள், ஒரு கோயில், 2 பேரும் இணையும் போது அது வந்து ஒரு தெய்வீக சக்தியோட ஒரு கோயில் மாதிரி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணணும். கப்புள்ஸ் 2 பேருமே அப்ரோச் த செக்ஸுவல் ஆக்ட் ஆஸ் இஃப் இட் இஸ் ப்ரேயர். நீங்கள் எப்படி ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க, ஆஸ் இஃப் இட் இஸ் மெடிடேஷன், ஆஸ் இஃப் இட் இஸ் ப்ரேயர். எப்படி நீங்கள் சாமி கும்பிட்றீங்களோ, சாமி கும்பிட்றோன்னா அந்த ஒரே உணர்வோட வேறு எந்த வித தாட் இல்லாமல், அதே மாதிரி மெடிடேஷனுக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு மன அமைதியோடு பண்ணுவீங்களோ அதே மாதிரி 2 பேருமே கப்புள்ஸ் வந்து அப்படி தான் இருக்கணும். ஃபீல் த ஹோலினஸ் ஆஃப் இட், அதோட புனிதத்தன்மையை வந்து நீங்கள் உணர்றீங்க. தட் இஸ் ஒய் இன் கஜோரா, இன் பூரி, இன் கோனார்க் எவ்ரி டெம்பிள் ஹேஸ் மைத்தன் ஸ்கல்ப்சர்ஸ். த செக்ஸ் ஆக்ட் ஆன் த வால்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் சீம்ஸ் இல்லாஜிக்கல். அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா, கஜகோரா அந்த கோயிலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, கோனார்க்கு, அந்த கோயிலெல்லாம் உடல் உறவு சம்மந்தமான கற்சிலைகள் ஃபுல்லாக அங்கே நிறையா, ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாக அதை இருக்கும். அங்கே இருக்கிற ஒவ்வொரு டெம்பிளுமே அந்த மாதிரி டெம்பிள்ஸ், அந்த உடலுறவு கொள்ளக்கூடிய டெம்பிள்ஸ் தான் அங்கே இருக்குது. அந்த கோயிலோட சுவர்கள் எல்லாத்துலேயுமே என்னது, உடலுறவு சம்மந்தமான டெம்பிள்ஸ் இருக்குது. இந்த ஆக்ட் வந்து பர்டிகுலரி ஃபார் Christianity, for Islam, for Jainism, it seems inconceivable, contradictory. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டெம்பிளில் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உடலுறவு சம்மந்தமான, அது வந்து கிறிஸ்டியானிட்டிக்கும் இஸ்லாமுக்கும் ஜெயினிசத்துக்கும் அவங்களால அதை கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. கான்ட்ராடிக்டரி, இது வந்து நமக்குரியது கிடையாது, அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த பிக்சர். ஹவ் இஸ் த டெம்பிள் ஜாயின் வித் த, எப்படி இந்த டெம்பிளில் இந்த மாதிரி அசிங்கமான உடலுறவு பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியாது. ஆன் த அவுட்டர் வால்ஸ் ஆஃப் கஜோரா டெம்பிள்ஸ் எவ்ரி கன்சியல் டைப் ஆஃப் செக்ஸுவல் ஆக்ட்ஸ் இஸ் பிக்சர்ட் இன் ஸ்டோன். அது ஒவ்வொன்றுமே என்னது, ஸ்டோனில் அவ்வளோ அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க. ஒய் இன் அ டெம்பிள், அது ஏன் கோயிலில் வைக்கணும், வேறு ஏதாவது ஒரு இடத்துல கூட வச்சுருக்கலாம்ல. இவ்வளோ பெரிய கோயில் கட்டினவங்க, இவ்வளோ பெரிய கற்சிலைகள் பல வருஷமாக கட்டின எல்லாமே ஏன் இந்த கோயிலில் வைக்கிறாங்க? இட் டஸ் நாட் ஹேவ் எனி ப்ளே, வேறு எந்த பிளேஸும் அவங்களுக்கு இன் அவர் மைண்ட்ஸ் அட்லீஸ்ட் அவங்க மைண்டில் தோணவே இல்லையா, எதுக்கு கோயிலில் வந்து இந்த இதை வைக்கணும்? கிறிஸ்டியானிட்டி கெனாட் கன்சீவ் அ சர்ச் வால் வித் கஜா. அதாவது இந்த கிறிஸ்டியானிட்டி இருக்குல்ல, அதில் வந்து அவங்களோட சர்ச்சில் இந்த மாதிரி பிக்சர்ஸ், கஜோராக பிக்சர்ஸை வந்து நினச்சி கூட அவங்களால பார்க்கவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு பாவமானது. மாடர்ன் ஹிந்துஸ் ஆல்சோ ஃபீல் கில்ட்டி பிகாஸ் மாடர்ன் ஹிந்துஸ் மைண்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் பை கிறிஸ்டியானிட்டி. தே ஆர் ஹிந்து கிறிஸ்டியன்ஸ் அண்ட் தே ஆர் வர்ஸ். அதாவது மாடர்ன் ஹிந்துஸ் கூட அந்த மாதிரி கோயிலில் அவங்க இருக்கிறது வந்து ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. இது வந்து இப்போ அந்த மாடர்ன் ஹிந்துஸ் வந்து கிறிஸ்டின் அண்ட் ஹிந்து சேர்ந்து உருவான ஒரு, இப்போ மாடர்ன் ஹிந்துஸ் இருக்காங்க. ஒரு ஹிந்து கிறிஸ்டியன் இஸ் ஜஸ்ட் வியர் தே ஃபீல் கில்ட்டி. ஒன் ஹிந்து லீடர் புருஷோத்தமாஸ் ஈவன் ப்ரொபோஸ் தட் தீஸ் டெம்பிள்ஸ் ஷுட் பி டெஸ்ட்ராய்டு. ஒரு ஹிந்து லீடர் வந்து சொல்கிறாராம், இது எப்படி நம்ம கோயிலில் இதெல்லாம் இருக்கலாம், இந்த மாதிரி கோயில்கள் வந்து அழிக்கப்பட வேண்டியவை, இதை முற்றிலுமாக அழிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஹிந்து லீடர்ஸ் கூட வந்து அவர் சொல்கிறாரு. இது தே டோன்ட் பிலாங் டு அஸ், இது வந்து நம்மளுக்கு உரியது கிடையாது, இது வந்து தே டோன்ட் பிலாங் டு அஸ் ரியலி, இது உண்மையாகவே நம்மளுக்குரிய கிடையாது அப்படின்னு ஒரு ஹிந்து லீடர் கூட அவருக்கு தோணுது. ஏன், அவர் ரொம்ப நாளாக இங்கே வந்து யோகான்றது நம்ம இதயத்தில் இருந்து போயிருச்சு, அவ்வளோதான். பல வருஷமாக பல நூற்றாண்டுகளாக யோகா மட்டும்தான், தந்திரான்றது நம்ம இதயத்திலிருந்து பல நூற்றாண்டுகள் முன்னாடியே வெளியேறிடுச்சு. ஆனால் யோகா மட்டும்தான் நம்ம இப்போ சில நூற்றாண்டுகளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கஜோரா டெம்பிள் வந்து நம்மளுக்கு ஒரு நியாயமற்ற தன்மை, இது ஒரு பொருந்தாத தன்மை, இது கண்டிப்பாக அழிக்கப்படணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே.
இதோட முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.